ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். திருமண சடங்குகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்க இருக்கிற இனத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த உலகத்துல ரொம்பவுமே வினோதமான திருமண சடங்குகளும் இருக்கு. உலகத்துல இருக்கிற இந்த ஒரு நாட்டுல திருமண ஜோடிகள் அவங்களோட திருமண நாளுக்கு 3 நாள் முன்னாடியில இருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் அவங்க 2 பாத்ரூமே போகக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் குண்டா இருந்தா மட்டும்தான் குறிப்பிட்ட இந்த நாட்டுல அவங்களுக்கு திருமணமே நடக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோல இந்த உலகத்திலேயே இருக்கிற ரொம்பவுமே வித்தியாசமான வினோதமான 10 திருமண சடங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கம்போடியா. பெண்களுக்கு ஆசிய நாடான கம்போடியால இருக்கிற பெண் பழங்குடியின மக்கள் ஒரு வித்தியாசமான திருமண சடங்கை ஃபாலோ பண்றாங்க. அங்க இருக்கிற ஒரு பெண் திருமண வயதை அடையும் போது அந்த பெண்ணோட தந்தை அவளுக்காக ஒரு தனியான குடிசையை கட்டுறாரு. இது அந்த பெண்ணை தனிமைப்படுத்துறதுக்கு கிடையாது. இந்த குடிசையை அவங்க காதல் குடிசைன்னு அழைக்கிறாங்க. இந்த குடிசையில அந்த பெண் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை கிடைக்கிற வரைக்கும் எத்தனை ஆண்களோட வேணா அந்த பெண் டேட் பண்ணலாம், ரொம்பவுமே நெருக்கமாகவும் இருக்கலாம். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருச்சுன்னா அந்த ஆண் கண்டிப்பா அந்த பெண்ணை திருமணம் பண்ணியே ஆகணும். அந்த ஆணுக்கு வேற வழியே கிடையாது. கேட்கறக்கே ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருந்தாலும் இதுக்கு மேலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிஞ்ச பிறகு பெண்ணோட தந்தை மாப்பிள்ளை கிட்ட அவருக்கு தேவையான எண்ணிக்கையில மாடுகளை சீதனமா கேட்பாரு. அந்த மாப்பிள்ளை அந்த மாடுகளை தந்தா மட்டும்தான் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ முடியும். இல்லைனா அந்த மாடுகளை தர வரைக்கும் இவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். பல நூறு ஆண்டுகளா கடைபிடிச்சிட்டு இருக்கிற இந்த பழக்கத்தை அவங்க இப்பவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மௌரிட்டானியா. ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாடு தான் மௌரிட்டானியா. அந்த நாட்டுல கடைபிடிக்கப்படுற ஒரு திருமண சடங்கை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கும். இங்க திருமணம் பண்ணிக்க போற ஒரு மணப்பெண் இப்படிதான் இருக்கணும்னு அவங்க ஒரு விதிமுறையை வச்சிருக்கிறாங்க. பொதுவா பெண்கள் திருமணமாகும் போது கச்சிதமான எடையோட அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த நாட்டுல அது நேர் எதிரா இருக்குது. இங்க இருக்கிற திருமணமாகக்கூடிய பெண்கள் குண்டா அதிக எடையோட இருந்தாதான் அவங்க அழகுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க திருமணமான பெண்களுக்கு அதிக கொழுப்புள்ள உணவுகளை அவங்க சமைச்சு அவங்களை மேலும் குண்டாக்குறாங்க. எதனாலனா அப்பதான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கும்னு அவங்க நம்புறாங்க. இதற்கு காரணம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்ப பல கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்கிறாங்க. குழந்தைகள் இறந்து பிறந்து இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடோட பல குழந்தைகள் பிறந்து பின்னர் இறந்து போயிருக்குது. இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க நாட்டுல வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முறையை அவங்க பின்பற்றிட்டு வராங்க. ஆனா சமீப காலமா அதிக கொழுப்புள்ள பொருட்களை சாப்பிடறதுனால ஏற்படுற விளைவுகளை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த மக்களை எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. போர்னியோ. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, மலேசியா, பூர்னே போன்ற நாடுகளோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய தீவு நாடு தான் போர்னியோ. இந்த தீவுல ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் ரொம்பவுமே வினோதமான திருமண பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதை கேட்டா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அங்க திருமணத்துக்கு 3 நாள் முன்னாடியில இருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் கல்யாண ஜோடிகளை 2 பாத்ரூம் போறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது கிடையாது. அப்படி அவங்க போனாங்கன்னா அது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இந்த முறையை அவங்க சரியா செஞ்சு முடிக்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்து அந்த ஜோடிகளுக்கு குறைவான உணவத்தை வழங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பாத்ரூம் போறாங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்காக திருமணம் முடியற வரைக்கும் கூடவே ஒரு ஆள் எப்பவுமே அவங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த முறை வினோதமானது மட்டும் இல்ல, ரொம்பவுமே கடினமானதும் கூட. சவுத் கொரியா. தென்கொரியா நாட்டுல ஒரு வித்தியாசமான திருமண சடங்க அங்க இருக்கிற மக்கள் பின்பற்றிட்டு வராங்க. அங்க திருமணமான ஆணை படுக்க வச்சு அவரோட கால்ல இருக்கிற ஷூவை கழட்டிட்டு அந்த கால்ல ஸ்டிக்க வச்சோ இல்லாட்டி உயிரோடு இருக்கிற பிளவுண்டர் மீனால அடிப்பாங்க. இது எதுக்குன்னா இதனால ஏற்படுற வலியை அவர்னால தாங்க முடிஞ்சா அவர்னால வாழ்க்கையில ஏற்படுற எல்லா கஷ்டங்களையும் வலிகளையும் தாங்கி வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியும்னு அவங்க நம்புறாங்க. பாலி. இந்தோனேஷியாவோட ஒரு பகுதியான பாலில அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவுமே வித்தியாசமான திருமண சடங்கை பின்பற்றிட்டு வராங்க. அதை கேட்டீங்கன்னா நீங்க திருமணத்தையே வேண்டான்னு சொல்லிருவீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மணப்பெண்ணோட ஒரு பல்ல பிடுங்குறாங்க. சில நேரங்கள்ல மணமகனோட பல்லையும் பிடுங்குறாங்க. இந்த மாதிரி பல்ல பிடுங்குறதால அவங்களுக்கு கோபம், காமம், பண ஆசை போன்றவை நீங்கிறதா நம்புறாங்க. இந்த பற்களை அந்த மாதிரி எண்ணங்களோட அடையாளமா அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி பல்ல பிடுங்குறதால இந்த ஜோடி இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து மாறுபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் நம்புறாங்க. இந்த பல்ல பிடுங்கிறதுக்காகவே அங்க சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க மூலமா எந்த ஒரு வழி இல்லாம சரியான டூல்ஸை பயன்படுத்தி அவங்க பல்ல பிடுங்குவாங்க. இந்த மாதிரி பற்களை பிடுங்கினதுக்கு பிறகு திருமண சடங்கானது கோலாகலமா தொடங்குது. அங்க இருக்கிற ஜோடிகளுக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பாலியோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போடுறாங்க. அதன் பிறகு பல வகை பழங்களையும் பலகாரங்களையும் இயற்கைக்கு படைச்சிட்டு அவங்க அந்த திருமணத்தை ரொம்பவுமே கிராண்டா பண்றாங்க.
கிர்கிஸ்தான் வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் திருமணம் பண்றத பல படங்கள்ல காட்சிகளா பார்த்திருப்போம். ஏன் சில பேருக்கு இது நிஜ வாழ்க்கையிலும் கூட நடந்திருக்கும். ஆனா கிர்கிஸ்தான்ல இந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் திருமணம் பண்றத ஒரு திருமண பழக்கமாகவே 1991 வரைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஆண்கள் அவங்க திருமணம் செய்ய விரும்புற பெண்களை அவங்க வீட்டுக்கு போய் கடத்திட்டு வந்து தங்களுடைய உறவினர் முன்னாடி திருமணம் செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி கடத்தும் போது பெண் வீட்டார் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டாங்க. எதனால இப்படி செய்யறாங்கன்னா திருமண நாளன்னைக்கு பெண்கள் அழுகும் போது அவங்களுக்கு அதிகப்படியான செல்வங்களும் மகிழ்ச்சியும் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அவங்க நம்புறாங்க. ஆனா 1991 பிறகு அந்த அரசாங்கம் இந்த மாதிரி திருமண முறைக்கு தடை விதிச்சாங்க. ஏன்னா இது பெண்ணோட உரிமைக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கும் எதிரானதுன்னு இந்த சட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா இப்பவும் அந்த நாட்டுல சில இடங்கள்ல முன்பே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல பெண்ணோட சம்மதத்தோடயே இந்த மாதிரி கடத்தல் சம்பவங்கள் நடக்குது. ஸ்காட்லாந்து திருமணம் நடக்கும்போது நம்ம மேல பூவை தூவி தான் பார்த்திருப்போம். ஆனா ஸ்காட்லாந்துல ரொம்பவே வித்தியாசமான ஒரு திருமண பழக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க. திருமண நாள் அன்னைக்கு அங்க இருக்கிற ஜோடியோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கெட்டுப்போன பால், வெஜிடபிள்ஸ், முட்டை, சாஸ், ஜாம்னு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை அந்த ஜோடி மேல ஊத்துவாங்க. இது அந்த ஜோடியோட மன வலிமையை சோதிக்கிறதுக்காக நடத்தப்படுது. இத அந்த ஜோடிகள் சமாளிச்சுட்டா வாழ்க்கையில வர எந்த பிரச்சனையும் அவங்களால சமாளிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. சவுத் சைனா சீனர்களோட பழக்க வழக்கங்கள் எப்பவுமே வினோதமான ஒன்னதான் இருக்கும். அந்த மாதிரி தெற்கு சீனால வாழ்ற மக்கள் ஒரு வித்தியாசமான திருமண சடங்கை பின்பற்றிட்டு வராங்க. அங்க திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மணமகளும் மணமகனும் இயற்கை கிட்ட அனுமதி வாங்கணும். அதற்கு அவங்க கோழியை பயன்படுத்துறாங்க. அந்த கோழியை இவங்க 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு அந்த சடங்கை தொடங்குறாங்க. சடங்கு முடியும் போது அந்த கோழியை கொன்னு அதோட லிவரை வெளியெடுக்கிறாங்க. அந்த லிவர் நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் இயற்கை அவங்க திருமணத்துக்கு அனுமதி தந்ததா அவங்க கருதுறாங்க. அதன் பிறகு மற்ற திருமண நிகழ்வுகள் தொடரும். அப்படி அந்த லிவர் நல்ல கண்டிஷன்ல இல்லைனா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. பிறகு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் இந்த சடங்கை பண்ணி இயற்கை கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க திருமணம் பண்ணுவாங்க. இது அவங்க இயற்கைக்கு தரக்கூடிய ஒரு மரியாதையா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கொல்லப்பட்ட அந்த கோழியை சமைச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு விருந்தாவும் படைக்கிறாங்க. காங்கோ பொதுவா திருமணம் என்பது ஒரு இனிமையான நிகழ்வு. அந்த டைம்ல அந்த ஜோடிகளா இருக்கட்டும் இல்ல அவங்க வீட்டாரா இருக்கட்டும் அவங்க சிரிச்சிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா காங்கோல நடக்கிற திருமணங்கள் இதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. அங்க இருக்கிற மணமகனும் மணமகளும் கல்யாணத்தன்னைக்கு சிரிக்கிறதுக்கோ ஜோக் அடிக்கிறதுக்கோ இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கோ அனுமதிக்கப்படுறது கிடையாது. இந்த பழக்கத்தை அவங்க பல 100 ஆண்டுகளா பின்பற்றிட்டு வராங்க. எதற்காக இப்படி செய்யறாங்கன்னா திருமணமாக போற ஜோடிகள் அவங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்பவுமே சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி செய்யறாங்க. இந்த முறையை சரியா செய்யறதுக்கு அவங்க காமெடியன்ஸை ஹையர் பண்ணி திருமண விழாக்கு வர வச்சு அந்த ஜோடிகளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் அவங்க சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாலும் இவங்க சிரிக்காம இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த திருமணம் வெற்றிகரமா நடந்ததா கருதப்படும். அப்படி அந்த ஜோடி சிரிச்சிட்டாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தும்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. த கார்டர் டாஸ் மேற்கத்திய நாடுகள்ல கடைபிடிச்சிட்டு வர ரொம்பவுமே வினோதமான ஒரு திருமண சடங்கு தான் இது. திருமண நாளன்னைக்கு மணமகன் மணமகளோட உள்ளாடைய வாயாலேயே கவ்வி எடுக்கணும். அப்படி எடுத்த பிறகு அதை அங்க இருக்கிற கல்யாணமாகாத ஆண்கள் கிட்ட தூக்கி எறிவாங்க. இந்த மாதிரி ஒரு வினோதமான முறை இன்னும் மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற சில கல்யாணங்கள்ல கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த திருமண பழக்க வழக்கங்கள்ல உங்களை ரொம்பவுமே வியப்படைய வச்ச நடைமுறை எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.